வணக்கம். இன்னைக்கு இந்த எக்ஸ்பிளைனர்ல நாம ஒரு நிஜ வாழ்க்கை சினிமா த்ரில்லரை பத்தி பார்க்க போறோம். இது எங்கேயோ நடக்கிற கதை இல்லைங்க. நேரா உங்க வீட்ல அந்த மெடிசன் கேபினெட் உள்ள ரொம்ப சைலண்டா ஒளிஞ்சிருக்கிற பாராசிட்டமாலோட கதை தான் இது. சரி, வாங்க ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு போலாம். இத கொஞ்சம் கவனிங்க. உலகத்திலேயே கோடிக்கணக்கான மக்கள் கண்ண மூடிக்கிட்டு நம்புற ஒரு சாதாரண அன்றாட மருந்து எப்படி ஒரு பெரிய அமைதியான ஆபத்தா மாற முடியும்? கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்குல்ல? இதுதான் இந்த த்ரில்லர் கதையோட மையப்புள்ளி. இத நாம அவ்ளோ ஈஸியா கடந்து போயிட முடியாது. முதல்ல நம்ம கதையோட ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். உலக சுகாதார அமைப்பு, அதாவது WHO இதை ரொம்ப எசென்ஷியல்னு லிஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு சின்ன மாத்திரை பாராசிட்டமால், காய்ச்சலோ தலைவலியோ இல்ல உடம்பு வலியோ எது வந்தாலும் சரி, உலகம் முழுக்க மக்களை காப்பாத்துற நம்ம யூனிவர்சல் ஹீரோ இதுதான். இதோட டைம்லைன் பாத்தீங்கன்னா 1800களோட கடைசியிலே இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா 1950களில் தான் இது பரவலாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல், ஃபார்மசி, நம்ம வீடுன்னு எல்லா இடத்துலையும் இதோட ஆதிக்கம்தான். உண்மையை சொல்லணும்னா சரியா பயன்படுத்தினா உலகத்திலே ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான மருந்துல இதுவும் ஒண்ணு. ஆனா இந்த ஹீரோ எப்படி வேலை செய்யறாருன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர்ற மாதிரி இது நேரா நம்ம மூளைக்குள்ளேயே ஊடுருவுது. மத்த பெயின் கில்லர்ஸ் மாதிரி இது வயித்தை டிஸ்டர்ப் பண்றதில்ல, அதுக்கு பதிலா ஸ்ட்ரெயிட்டா மூளைக்கு போய் வலியை கண்ட்ரோல் பண்ணுது. வாட் அ ஹேக் இல்ல? இதோட மெக்கானிசம் ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல். நாம வலியில துடிக்கும்போது மூளைக்கு செல்ற அந்த பெயின் சிக்னல்ஸை இது ஒரு சிவரு மாதிரி நின்னு பிளாக் பண்ணிடுது. ஒரு சாதாரண பல்வலியில இருந்து டெங்கு காய்ச்சல் வரைக்கும் இது இவ்ளோ எஃபெக்டிவா வேலை செய்ய காரணமே இந்த ப்ரிசைஸான ஆக்ஷன் தான். அது மட்டும் இல்லாம நெருப்பா கொதிக்கிற ஒரு உடம்ப, அதாவது அந்த பைரெக்சியாவை இது எப்படி கூல் பண்ணுதுங்கிறது ஒரு பெரிய மேஜிக். ஃப்ளூ இல்லைன்னா வைரல் ஃபீவரால தவிக்கிற பேஷண்டோட பாடி டெம்பரேச்சரை ரொம்ப ஆச்சரியப்படுற வகையில குறைச்சு அவங்கள நார்மல் ஸ்டேஜுக்கு கொண்டு வருது. ஓகே, இது வரைக்கும் எல்லாமே சூப்பரா போயிட்டு இருக்கு. ஆனா இங்க தான் நம்ம கதையில ஒரு பெரிய பிளாட் ட்விஸ்ட். நீங்க சளி, இருமல்னு மெடிக்கல் ஷாப்ல வாங்குற அந்த கலரான மருந்து பெட்டிக்குள்ள ரகசியமா ஒளிஞ்சிருக்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு ட்ராஜன் குதிரை மாதிரி நிறைய மெடிசின்ஸ் பாராசிட்டமால தங்களுக்குள்ள சீக்கிரட்டா ஒளிச்சு வச்சிருக்கு. சளி, காய்ச்சலுக்கான மருந்துகள், கடுமையான வலிக்கான ட்ராமடால், கோடின் மாதிரி மாத்திரைகள், மசில் ரிலாக்சன்ஸ்னு நிறைய விஷயங்கள்ல பாராசிட்டமால் கலந்திருக்கு. இங்க தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. இதைத்தான் நாங்க தி ஸ்டாக்கிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். அதாவது நீங்க ஒரு பாராசிட்டமால் மாத்திரையை போடுறீங்க, அது கூடவே ஒரு சளி மருந்தையும் குடிக்கிறீங்க, பத்தாததுக்கு ஒரு ஃபீவர் சிரப்பையும் எடுத்துக்கிறீங்க. ரொம்ப நல்ல இன்டென்ஷனோட சீக்கிரம் சரியாகணும்னு தான் நீங்க இதை செய்றீங்க. ஆனா உங்களுக்கு தெரியாமலேயே உங்க உடம்புல பாராசிட்டமாலோட அளவை நீங்க பல மடங்கு ஏத்துறீங்க. இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ட்ராப். இங்கதான் அந்த கிளைமேக்ஸ், ஆபத்தான திருப்பு முனை வருது. இதுவரைக்கும் நம்மை காப்பாத்தின அதே ஹீரோ தன்னோட கொடூரமான மறுபக்கத்தை காட்டத் தொடங்குற இடம் இதுதான். அந்த சேஃப் ஜோனை தாண்டி லிமிட் கிராஸ் ஆகும்போது என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இது நாம அலர்ட் ஆக வேண்டிய நேரம். உலக அளவுல ரொம்ப காமனா நடக்கிற மெடிசின் ஓவர்டோஸ் இதுதான். அளவுக்கு அதிகமா போகும்போது அது நேரா உங்க கல்லீரலை, அதாவது லிவரை அட்டாக் பண்ணி டேமேஜ் பண்ணிடும். இது ரொம்ப சைலண்டான ஆனா ரொம்பவே கொடூரமான ஒரு தாக்குதல். இது ஒரு டைம் பாம் மாதிரி செயல்படுறது தான் இதுல இருக்கிற பெரிய ட்விஸ்ட். ஆரம்பத்துல வாந்தி, வியர்வை, வயிற்று வலின்னு ரொம்ப நார்மலா தான் சிம்டம்ஸ் இருக்கும். இதனால லிவர்ல நடக்கிற டேமேஜ் நமக்கு தெரியாமலே போயிடும். ஃபைனலா கண்கள் மஞ்சளா மாறுறது, கன்ஃபியூஷன், எமர்ஜென்சி லெவலுக்கு போகும்போது தான் ஆபத்தோட உண்மையான முகமே நமக்கு தெரிய வரும். சரி, இதை யார் ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணணும்? ஹெவியா ஆல்கஹால் கன்சியூம் பண்றவங்க பாராசிட்டமால் எடுக்கும்போது லிவர் டேமேஜ் ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும். அப்புறம் வார்ஃபரின் மாதிரி ரத்தம் உறையாம தடுக்கிற மாத்திரைகள் யூஸ் பண்றவங்க, வலிப்புக்கான மருந்துகள் எடுக்கிறவங்க, ஏற்கனவே லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இல்லனா ரொம்ப அண்டர் வெயிட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு சாதாரண டோஸ் கூட பெரிய லைஃப் த்ரெட்டனிங் கிரைசிஸை உருவாக்கிடும். ஓகே, கொஞ்சம் டென்ஷனை குறைச்சிட்டு ஒரு பிராக்டிக்கலான விஷயத்துக்கு வரும். இந்த பாராசிட்டமாலுக்கும் இபிப்ரூஃபனுக்கும் என்னங்க வித்தியாசம்? காய்ச்சலை குறைக்கவும் வயித்தை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கவும் பாராசிட்டமால் ரொம்ப பெஸ்ட். ஆனா உங்க உடம்புல இன்ஃப்ளமேஷன், அதாவது வீக்கம் அதிகமா இருந்தா இபிப்ரூஃபன் தான் கரெக்டா செட் ஆகும். சிச்சுவேஷனுக்கு ஏத்த சரியான டூலை செலக்ட் பண்றது தான் ரொம்ப முக்கியம். இந்த நம்பரை உங்க மைண்ட்ல நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 500ல இருந்து 1000 வரை. இதுதான் ஒரு அடல்ட்கான சேஃபான மில்லிகிராம் அளவு. அது மட்டும் இல்ல, ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு டோஸுக்கும் அடுத்த டோஸுக்கும் இடையில கட்டாயமா 4ல இருந்து 6 மணி நேரம் கேப் இருக்கணும். இதுல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. இந்த இருபக்க கத்திய சேஃபா ஹேண்டில் பண்ண சில சர்வைவல் ரூல்ஸ் இருக்கு. இன்கிரீடியன்ஸ் செக் பண்ணாம எந்த சளி மருந்துகளையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் டெய்லி டோஸை தாண்டவே கூடாது. ஆல்கஹால் கூட இதை கிளப் பண்ணாதீங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வெயிட், வயசை வச்சுதான் தரணுமே தவிர நீங்களா கெஸ் பண்ணி தரக்கூடாது. ஒருவேளை மஞ்சள் கண்கள், சிவியரான வாந்தி இருந்தா வெயிட் பண்ணாம உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. சோ நாம எண்டுக்கு வந்துட்டோம். ஃபைனலா உங்ககிட்ட ஒரு கேள்வி. பாராசிட்டமால் ஒரு சூப்பரான சேஃபான கண்டுபிடிப்புங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. ஆனா
உங்க மெடிசின் கேபினெட்ல இருக்கிற அந்த கலர்ஃபுல்லான மருந்து பாக்ஸ்ல உண்மையிலேயே என்ன இருக்குன்னு உங்களுக்கு உறுதியா தெரியுமா? இந்த எக்ஸ்பிளைனர் முடிஞ்சதும் உடனே போய் உங்க வீட்ல இருக்கிற மருந்துகளோட லேபிளை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அந்த சின்ன ஆக்ஷன் ஒருவேளை உங்க உயிரையே கூட காப்பாத்தலாம்.